தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். 65 இப்போ நானும் என் விவரம் தெரிஞ்ச அப்போ வந்து நாங்கள் தான் பச்சைக்குருவை தூக்கிட்டு வர்றோம். இந்த திருவிழாவை நாங்கள் தான் எங்கள் 3 பட்டையும் சேர்ந்து நடத்திட்டு வர்றோம். இப்போ திடுதுப்புன்னு வந்து நாங்கள் செய்வோம் அப்படின்னு அவங்க கோர்ட்டில் வந்து 6ஆம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, 10ஆம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. டெய்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தா அதுபடி கோர்ட்டு நடக்கிறது அது திடீர்னு கோர்ட்டு எப்படி இப்படிலாம் கொடுக்குது? முத நாள் எங்களுக்கு கோர்ட்டு முடிஞ்சிருச்சு. அப்புறம் காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து பாதகமா பேசுறாங்க, கட்ட பஞ்சாயத்து வைக்கணுங்கிறாங்க. இதெல்லாம் நடக்கவே விட எங்க உரிமையை நாங்க என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். அதுதான் எங்களுக்கு மெயினா. 6ஆம் தேதி வந்து நீங்களே பாரம்பரியப்படி நடத்துங்கன்னு வந்துருச்சு. 10ஆம் தேதி அவங்களும் சேர்ந்து வருவாங்க அப்படின்னு சொன்னா எங்க உரிமையை நாங்க விட்டு கொடுக்க முடியாது. பாரம்பரியமா நடக்கிற வரையிலே நடக்கணும். அதுதான் எங்களுக்கு. கீழப்பட்ட சேர்வை கொண்டாட்டி பாரம்பரியமா 300 வருஷத்துக்கு முன்ன இருந்தது. ஆண்டு காலமா எங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காம நாங்க 3 ஊர்லயும் பச்சை கூட நாங்க தூக்கிட்டு வரோம்னு சொன்னா அந்த உரிமை அவங்க இன்னைக்கு வந்து தட்டி பறிக்க பாக்குறாங்க. அவங்களுக்கு நாங்க விட்டு கொடுக்க முடியாது. நாங்க உதவுக்குற பச்சை குடுற அவங்க வந்து புதன்கிழமை தூக்குறது, அது வந்து நேர்த்திக்காரன் தூக்குறது. மாட்டாங்க குடுறேன்னா அது மாட்டுக்காரப்பிள்ளையே சேர்ந்து 3 ஊர்ல தூக்குறது. அது வந்து 3 தெருக்கு ஒரு ஊர்ல, அவங்க தெற்கு தெருக்கு ஒரு ஊர்ல, தொக்கலி வீட்டுக்கு ஒரு ஊர்ல, 3 ஊர்ல அவங்க கொண்டு வருவாங்க பாரம்பரியமா. 2 ஊர்ல வரும் நேர்த்திக்கடனுக்கு கொண்டு வருவாங்க பாரம்பரியமா தூக்குறது. முதல் நாள் வந்து கீழத்தரு பேரநொலிக்கு கிழத்தருவு 3 பட்டை, கீழப்பட்டை, நடுப்பட்டை, மேலப்பட்டை 3 ஊர்ல வரும். பச்சை குருதை 5 சமண கூடி பேசி வரி போட்டு ஆண்டு காலத்துல இருந்து வரி போட்டு 2000 வரியில இருந்து போட்டு வந்திருக்கோம். 2000 வரியில இருந்து அன்னைக்கு சட்டி வரியை தூக்கி வச்சாங்க. அன்னைக்கு அந்த ஆளுங்க வரல. அன்னைக்கு வந்து இந்த வரிக்கு எதுக்கும் வரல. இந்த கோயில நிலநாட்டி அன்னைக்கு எங்க சியாம்பாட்டை எங்க கும்பிட்ட காலத்துல இருந்து ஒரு 10 பைசா கூட அவங்க காசு விழுவல. எங்க சியாம்பாட்டை இங்க உழைச்சு 3 பட்டக்காரர்கள் 5 தெருக்காரர்கள் 5 சாதிக்காரங்க சேர்ந்து அந்த கோயில நிலநாட்டி பட்டாள முத்தைய ஆவடையாச்சி அம்மாள் நிலநாட்டி வச்சாங்க. ஆவடையாச்சி அம்மா இருக்கிறது இன்ன வரைக்கும் எங்களுக்கு வெளியில் தெரியல. பாரம்பரிய உரிமையை நாங்க யாருக்கும் அதை விட்டு கொடுக்க மாட்டோம். இது நாங்க கோர்ட்டு கட்டுப்பட்டு நடக்கிறோம். ஓட்டாளர் கட்டுப்பட்டு எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு நாங்க நடக்கிறோம். ஆனா எங்க உரிமை நாங்க யாருக்கும் இன்னைக்கு வந்து கட்டுப்பட்டு நாங்க பச்சை கொடுக்க போயினா எந்த கொம்பனாலும் வந்து தூக்க முடியாது. தூக்க நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்க போய் நான் வந்து இன்னைக்கு வந்து வாழை மரம் ஓடுறியானா நான் வாழை மரம் ஓடுறியா வாழ்றேன். நான் வாழை மரம் ஓடுறேன். பொம்பளை ஊண்டியா என்ன வெட்டி மாட்டேன் ஊனட்டு வாழை மரம் ஊன விட மாட்டேன். யாருக்கு எந்த உரிமையை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். எங்க பாரம்பரிய உரிமை விட்டு கொடுத்தோம். 300 ஆண்டு காலமா இது நடக்குது. எங்க சியாம்பாட்டை காலம் 30 40 காலத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. இல்ல எங்கிட்ட செம்பு பட்டா இருக்கு. எல்லா இருக்காரு